பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த புது வருஷத்தை நாம் காணும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ சீக்கிரம் கடந்த ஒரு வருஷம் முடிந்தது பாருங்கள். 2025 அந்த வருடத்தை நீங்கள் பார்க்கும்போது கடந்து வந்த பாதை எவ்வளோ பாடுகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் கண்ணீரும் கவலையும் தனிமையும் இப்படி பல அனுபவங்கள். இப்போ நாம் அந்த கடந்த வருடத்தின் 365 நாளை நினைத்து பார்த்தால் நாம் கண்ட நன்மைகளும் உண்டு, நாம் சந்தித்த பல தீமையான காரியங்களும் உண்டு. தேவன் அனுமதித்ததும் உண்டு, நாமே தேடிக்கொண்டதும் உண்டு. இருந்தாலும் தேவன் நம்மேல் அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், கருணையுள்ளவராய், காருண்யமுள்ள தேவனாய், தயை புரிகிறவராய் நம்மோடு இருந்து இன்னும் ஒரு வருஷத்தை காண இந்த நாட்களில் நாம் வருவதற்கு அவர் பாராட்டின தயவுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வருடம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி வாழப்போகிறோம் நமக்கு தெரியாது. கடந்து வந்த பாதையில் என்ன நடந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய கரத்தில் எல்லாம் இருக்கிறது. தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர்தான் சகலவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர். எனவே இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தலைப்பின் அடிப்படையில் அல்லது ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரத்தின் 27 வசனம். 26 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒரு பெரிய கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். முதல்ல ஆண்டவர் யார்? நம்முடைய பிள்ளைகளின் மீது கரிசனை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசுகிறார். எரேமியா ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர், இளம் பிராயத்திலிருந்தே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர். தேவனே இந்த எரேமியாவை பிரித்து அழைத்து அபிஷேகித்து கொண்டு வந்தார். அந்த எரேமியாவை கொண்டு ஏராளமான வார்த்தைகளை பேசினார். என்ன புரிகிறது? தேவன் மனுஷனோடு பேசுகிறார், மனுஷனுக்காக பேசுகிறார். எல்லா மனிதரோடும் அவர் பேசினாலும் அநேகர் அவர் வார்த்தையை கேட்பதற்கு தெளிவு இல்லை, புரிதல் இல்லை, தடுமாற்றமான நிலையில் காணப்படுவதுண்டு. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள், இதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் சொல்லும்போதே தெளிவாய் அவர் வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நாளில் எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இது இன்னும் முன்னாடியும் பின்னாடியும் ஏராளமான ஆழமான கருகலான தீர்க்க தரிசன வார்த்தைகள் புதைந்திருக்கிறது. கடந்த கால வாழ்க்கை குறித்த சரித்திரங்களும், வருங்காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் நடக்கும், எப்படி இருக்கும் என்கிற காரியங்கள் உள்ள வார்த்தைகள் இந்த எரேமியா புஸ்தகத்தில் பார்க்க முடியும். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்போ தேவனை அறிமுகப்படுத்தும் போது ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்லும்போது சொல்லுகிறார், நான் தான் தேவன், தேவனாகிய கர்த்தர், அதிகாரம் உள்ளவர். உலகத்தில் எத்தனையோ அதிகாரங்கள் இருக்கலாம், கர்த்தத்துவம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் ஏராளமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் தேவனாகிய கர்த்தர்.
யாருக்கு தேவனாகிய கர்த்தரா? யாரை ஆளுகை செய்கிறவர்? யாரை நடத்துகிறவர்? யாரோடு அவர் இடைப்படுகிறவர் அப்படின்னு சொன்னால் மாம்சமான யாவருக்கும். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும், வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிறிஸ்து தேவன் இல்லை. வெளிநாட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவார்கள், இஸ்ரவேல் நாட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவார்கள். வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது கர்த்தரே சொல்லுகிறார், நான் வெறும் யூதர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, வேதத்தை படிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, உலகத்தில் பிறந்ததான மாம்சமாய் வாழ்கிறதான அத்தனை பேருக்கும் நான் ஜீவனுள்ள கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். என்ன அருமையான காரியம் பாருங்கள். அப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? பேசுகிறவர். இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? உணர்கிறவர். இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? பார்க்கிறவர். இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? கிரியை செய்கிறவர். இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? வாழ்க்கையை தெளிவாய் அறிந்தவர். இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இவர் தேவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் இவர் தேவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு மட்டும் அவர் தேவன் அல்ல. இவர்தான் எல்லாருக்கும் தேவன், எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவரே சொல்றார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த தேவனை ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் அறிய வேண்டிய அவசியமில்லை, தேட வேண்டிய அவசியமில்லை, பாட வேண்டிய அவசியமில்லை. உலகத்தில் ஒரு இந்தியாவில் 140 கோடி வைத்து கொள்ளுங்கள், 140 கோடிக்கும் அவர் தேவன். உலகத்தில் 750 800 கோடி இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள், அத்தனை பேருக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன், எல்லாரையும் படைத்தவர் அவர். அப்போ இந்த உலகத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு ஜாதியை வித்தியாசப்படுத்தி பேசி அவர்கள் கடவுள், இவர்கள் கடவுள்னு சொல்லி கொண்டிருப்பது இந்த வேதத்தின்படி முரண்பாடான விஷயம். வேதத்தில் அப்படி சொல்லவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட விதத்தில் அவர் இடைப்படுகிறார். இதோ நான். இந்த வார்த்தையில் யாரு கேட்குறீங்க? நீங்கள் யாராக இருந்தால் கூட உங்கள் குடும்பத்துக்கும் அவர் தான் தேவன், உங்கள் ஊருக்கும் அவர் தான் தேவன், உங்கள் வட்டாரங்களுக்கும் அவர் தான் தேவன், உங்கள் எல்லாருக்கும் அவர் தேவன். என்ன சொல்லுகிறார்? இந்த 2026 வருடத்தில் என் மூலமாக இன்றைக்கு கேட்கிற இந்த முதல் வார்த்தை உங்கள் காதுகளில் வரும்போது என்ன என்று சொல்லுகிறார்? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அப்போ என்ன அர்த்தம்? தேவனாலே எல்லாமே செய்ய முடியும். போன வருஷம் அநேக காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் பல கேள்வியோடு இருக்கிறீர்களா? இந்த வருடத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை நம்ப வேண்டும், அவர் வார்த்தையை நம்ப வேண்டும், அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும். அவ்வளோதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அவர் கேட்ட கேள்வியின்படியே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷம் கண்டிப்பாக அவரே உங்களுக்கு எல்லாம் செய்ய போகிறார். எல்லாவற்றையும் அவரே உங்களுக்கு செய்ய போகிறார். நம்புங்கள், வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.